எப்படி நம்ம இந்த காரியத்தை ஜெயிக்க போறோம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தின் மத்தியில் கர்த்தர் சொல்றாரு, உன்னை அந்த காரியத்தில் ஜெயம் கொடுப்பதற்கு என்னுடைய பர்வதத்திலே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன். நான் சொல்றேன், ஆதாமுக்கு தேவையான எல்லாமே அவருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்பட்டதுதான். ஆபிரகாமுக்கு தேவையான எல்லாமே அவருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்பட்டதுதான். ஆகாருக்கு தேவையானதும் பார்த்து கொள்ளப்பட்டது, அன்னாளுக்கு தேவையானதும் பார்த்து கொள்ளப்பட்டது, இஸ்மவேலுக்கு தேவையானதும் பார்த்து கொள்ளப்பட்டது, ஈசாக்குக்கு தேவையானதும் பார்த்து கொள்ளப்பட்டது. ஒரு மனுஷன் இஸ்ரவேலனுக்கும் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டது. அந்த ஒரு மனுஷனுடைய சந்ததியில் பிறந்த 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. நான் சொல்றேன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். கூப்பிடவே முடியாத காட்டு புஷ்பங்களையும் அவர்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு தூரம் இந்த சாதாரணமான காரியத்தின் மேல அக்கறையோடு அவர் பார்த்து கொள்ளுவாரானால், உங்களுக்கான எனக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவது எத்தனை நிச்சயம். நான் சொல்றேன், யெகோவா ஈரே, புதிய மாதத்தில் எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்ளுவார்.